ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இருந்தால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி. இப்போ இந்த காய்கறி எல்லாம் போட்டு அது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 அல்லது 3 விசில் நல்லா விட்டுருங்க. நல்லா காய்கறியெல்லாம் மசியணும், அந்தளவுக்கு நல்லா 3 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 2.5 வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம செய்கிற அளவு ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூட அடுத்து மஞ்சள் பொடி, ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த எண்ணெய் கூட கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். பாவ் பாஜி கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றணும். இப்போ ஏற்கனவே காய்கறிக்கு உப்பு போட்டுட்டோம், அதனால் இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு மாத்திரம் போடுங்க. உப்பு போட்டுட்டு உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த காய்கறி நல்லா விசில் வந்திருக்கும். வதக்கிட்டு இப்போது மிளகாப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுருங்க. 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுட்டு 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடிக்கு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க. டபுள் மடங்காக போட்டுக்குங்க மல்லிப்பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ அடுத்து பாவ் பாஜி பாத்ஷா மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பாவ் பாஜி மசாலா போடணும். அதையும் போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா எல்லாத்தையும் வதக்கிடுங்க. கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். அந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். முதலே போட்டு வதக்க வேண்டாம், குடமிளகா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க தனியாக. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த காய்கறி நல்லா வெந்துருச்சு. இது பாவ் பாஜி கரண்டின்னு ஒரு கரண்டி இருக்குது. இந்த கரண்டி வச்சு அப்படியே அந்த சூட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த நல்லா மசிச்சிடணும். அந்த ஷேப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் நல்லா மசியல் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பட்டாணி இருந்தால் கொஞ்சம் ஷேப் தெரியும், மீதியெல்லாம் நல்லாவே மசிஞ்சிரும். நல்லா மசிச்சுட்டு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ட்ரெடிஷ்னல் நார்த் இந்தியன் டேஸ்ட் அதே மாதிரி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிலாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த காய்கறி கலவையை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையாக நல்லா வதக்கிடுங்க. அரைகுறையாக வதக்க வேண்டாம். நல்லா வதக்கினாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறி கலவையை ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த அளவு கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணி தனியாக சுட வச்சு இதில் ஊற்றுங்க. டைரெக்டாக அதில் ஊற்றிடாதீங்க, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி தனியாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேஸு சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு சிம்லேயே வச்சு அந்த காய்கறி கலவை ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த சமயத்தில் நம்மளுக்கு தண்ணி வச்ச தண்ணியும் கொதிச்சிருச்சு. அந்த தண்ணி எடுத்து இப்போ ஊற்றிடலாம். ஏன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது பாவ் பாஜி. ஊடால கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்குங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அந்த தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாவ் பாஜி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு இறக்குன பிறகு ஊற்றிடுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குடமிளகா போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி நிறைய போடலாம், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி. கொத்தமல்லி நிறைய எவ்வளோக்கெவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நிறையா நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம போட்டாச்சு. கார்னிஷ் பண்ணிடுங்க. நம்ம பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாவ் கடையில் வாங்கிக்கலாம், அதை நம்ம வீட்டில் செய்ய முடியாது. பாவ் வாங்கி தோசை சட்டியில் கரெக்டாக அழகாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கல் காஞ்ச பிறகும் இந்த ரெண்டு சைடில் கட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக வரும். அடுத்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா ஒரு நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமுமே நெய் தடவணும். தாராளமாக நெய் தடவுங்க. இந்த பக்கம் தடவிட்டு இது குக் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த பாஜி முடிஞ்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் அந்த பக்கமும் நெய் தடவுங்க. நெய் தடவிட்டு அப்படி இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது 2 பாவ், ஒரு கப் நிறைய பாஜி. நம்ம வெளியில் போய் கடையில் போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக 100 ரூபாய் சொல்லுவாங்க. நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. எஸ், இப்போ இந்த 2 இது ஒரே ஒரு பாவு தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாவும் கரெக்டாக 100 ரூபாய் சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலேயே செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.